Hi, hello, welcome to my channel. 90 days hair growth challenge la third month full நம்ம flaxseed gel add பண்ணி தான் எல்லா hair pack யூஸ் பண்ண போறோம். எல்லா வீடியோலயும் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இன்னைக்கு flaxseed gel வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா 150 ml வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க flaxseed வந்து நான் அதுல ஆட் பண்ணிருக்கேன். flaxseed பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நார்மலா எல்லா நாட்டு மருந்து கடையிலயுமே ஈஸியா கிடைக்கும். அப்படி நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு வாங்க முடியல அப்படினா நீங்க ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த சீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது கொதிக்க இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக் இருக்கு இல்லைங்களா, எக்கோட ஒயிட் மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்பிளானது தான், சும்மா வாட்டர் ஊற்றி நம்ம இதுக்கு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த 2 ஸ்பூன் சீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் பாயில் பண்ணி மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஜெல் எடுத்தேன். இது வந்து 2 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சீடை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எக்கோட ஒயிட்டு வலுவழுப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சூடோட வடிகட்டி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வடிகட்டி எடுக்க முடியும், இல்லைன்னா வடிகட்ட முடியாது. வடிகட்டி எடுக்கிறதுக்காக தண்ணியில் தான் ஒரு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு வடிகட்டியை வச்சு நான் இதில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லை வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஜெல்லெல்லாம் வந்து நல்லாவே வடிஞ்சு வந்துடும். இது வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்துட்டு முக சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த சீடோடு வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் அதவங்க பார்த்தீங்க அப்படின்னா 4-5 days வந்து இது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இது வந்து நான் வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். 1 மாதத்துக்கு நமக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் வந்து நான் 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதே சீடை வந்து மறுபடியும் நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு கப் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜெல் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. வீடியோ பொறுமை பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி ஹேர் கேர் வீடியோஸில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.